அழகே அழகு அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறமா நீங்கள் இருக்க வேணாம், நீ என் கூட வா ரேவதி, நம்ம வீட்டுக்கு போகலாம், என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் ரேவதி பார்த்தீங்கன்னா, வேணாண்ணா, நான் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்குவேன், பரவாயில்ல நீ போ அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாங்க. இப்போ நீ என் கூட வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் ஒரு பக்கம் கேட்குறாரு. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ரேவதி நான் உன்னை உள்ளே போன்னு சொன்னேன், நீ இப்போ அங்கே அவங்க கூட போகக்கூடாது, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கத்துறாரு. ரேவதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, நீ இது மாதிரிலாம் சொன்னால் நீ கேட்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வலிச்சிட்டு வராரு. அவர் வலிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ரேவதி அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ரேவதி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீ திரும்பி பார்க்கக்கூடாது, இப்போ நீ திரும்பி பார்த்துட்டு நீ அங்கே போயிட்டினா இதுக்கப்புறம் நான் உன் கூட வாழ்க்கை ஃபுல்லாக நான் பேசவே மாட்டேன், இந்த அண்ணன் வேணும்னு நினச்சின்னா திரும்பி பார்க்காம என் கூட வா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா அவங்கள கையை பிடிச்சி வலிச்சிட்டு வராரு. பைக்கில் ஏறும்போது கூட பார்த்தீங்கன்னா ரேவதி தயங்கி தயங்கி நிற்பாங்க. நான் வானா வா, நீ என் கூட இப்போ நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரேவதியை பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு வழியாக வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா மலர் பார்த்தீங்கன்னா, என்ன அண்ணனும் தங்கச்சியும் ஒன்றா வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஆஃபீஸ் இல்லையாங்க, என்னங்க நீங்களே இந்த டைமுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரேவதியை கன்னத்தை பார்த்துட்டு, என்னடி மூஞ்சிலாம் சிவந்து போயிருக்கு, யார் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, யார் உங்கள் அருமை மாப்பிள்ளை தான், அவளை போட்டு அடிச்சிருக்காரு கையை நீட்டி, கண்ணம் பாரு எந்த அளவுக்கு சிவந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கூப்பிடுறாங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ரேவதியை போட்டு அவர் எப்படி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு காமிக்கிறாங்க. பாருங்க அவள் கண்ணை எப்படி சிவந்திருக்கு, எந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காமிக்கிறாங்க. அவங்க அப்பா யாருடா இந்த மாதிரி பண்ணுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. யார், உங்கள் அருமை மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரேவதியை உட்கார வச்சுட்டு அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க. என்னடி இது இந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, அப்படி என்னதான் நடந்தது, என்ன ரீசனுக்காக இப்படி அடிச்சிருக்காரு, ஏதாவது கண்டிப்பாக நடந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருந்தாலும் சரிப்பா, என்னவாக இருந்தாலும் கை நீட்டி அடிக்கிறது என்ன, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்ருக்காரா, அவர் இஷ்டத்துக்கு அவளை போட்டு அடிப்பார், நம்ம எதுவும் கேட்காம இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் ஒரு பக்கம் கத்துறாங்க. எதுக்குடா சரி இப்போ கத்தாத, குடும்பம்னா பிரச்சனைகள் இருக்க தாண்டா செய்யும், என்ன ரீசன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன வேணாலும் இருக்கட்டும்ப்பா, அவள் அடித்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நீ எப்படி நாங்கள் போனால் ரேவதி உன்னை ஃபோன் பண்ணி வர சொன்னாலான்னு கேட்குறாரு. ரேவதி எப்பப்பா அந்த ஆள் பண்ணுற கொடுமையெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கா, அவன் என்ன கொடுமை பண்ணாலும் அவள் அதை தாங்கிக்கிட்டு அங்கேயே தான் இருந்திருக்கா, திடீர்னு அவளுக்கு ஃபோன் பண்ண வாய்ஸே ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா ஒரு மாதிரி இருக்கேன்னு வீட்டுக்கு போய் பார்த்தா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, அதனால தான் நான் அவளை இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் அவளை அங்கே அனுப்புகிற மாதிரி இல்லை, ரேவதி இனிமேல் நம்ம கூட இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேய் அவசரப்படாத, இருடா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைப்பா ரேவதி நான் அனுப்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா பிடிவாதமாக சொல்கிறாரு. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா, இப்போ எதுக்குடா நீ இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிற, என்ன எது நம்ம விசாரிச்சா தானடா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன வேணாலும் இருக்கட்டும், அவளை அடித்தது தப்பு, நான் அவளை அனுப்புகிற மாதிரி இல்லை, நான் இல்லாத நேரத்தில் அவர் வந்து கூப்பிட்றாருன்னு அனுப்பிச்சிலாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயம் பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து கால் வருது. பேங்க்லேருந்து கால் வரும்போது சரி நான் அதை வரேன்னு சொல்கிறாங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, நான் பேங்க்கில் லீவ் எதுவுமே சொல்லலை, திடீர்னு ரேவதி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு அங்கேருந்து போய் பார்த்துட்டு வந்தேன், அதனால் இப்போ நான் பேங்க்குக்கு போகணும், நான் போயிட்டு வரேன், அது வரைக்கும் ரேவதியை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு மலர்கிட்டையும் மதிக்கிட்டேயும் சொல்லிட்டு போகிறாங்க. அவர் வந்தாருன்னா அனுப்பிச்சிலாம் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி பார்த்திங்கன்னா ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. உடனே மதி பார்த்திங்கன்னா, இதெல்லாம் என்னால் தானே எனக்கு தெரியும், சாரி ரேவதி எனக்கு தெரியாது, இல்லைன்னா நான் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டேன், நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும், அப்போவே மலர் சொன்னாங்க, நான் தான் கேட்கல, கோவத்தில் வந்து என்னென்னமோ பேசிட்டேன், அப்போ கூட அவர் நீங்கள் தான் இதெல்லாம் சொல்லியிருப்பீங்கன்னு கண்டுபிடிப்பாருன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக வந்து அங்கே சண்டை போட்டிருக்க மாட்டேன், நான் கேட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மலரும் பார்த்திங்கன்னா, அது எப்படி தெரியாமல் இருக்கும், இவ தான் அங்கே இருக்கா, அவன் மூலியமாக தான் அந்த விஷயம் நான் உனக்கு வந்திருக்கோன்னு அவளுக்கு தெரியும், அதுக்காக தான் நான் அப்போவே சொன்னேன் நீ அதை போய் சண்டை போடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மதி, விடு, அவருக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்கணும், இன்றைக்கி இந்த காரணம் நாளைக்கு வேறு காரணம், அவர் இஷ்டத்துக்கு அவர் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பார், அதை யாரும் நம்ம கேட்காம இருக்கிறதுனால தான் அவர் ஆடிட்டே இருக்கார், வந்து கேட்டு அதனால தான் அவர் அடித்தாருலாம் இல்லை, இந்த காரணம் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவர் கண்டிப்பாக அடித்து தான் இருப்பார், இந்த அடிக்கும்போது கூட என்ன சொன்னார், ஏன் உப்பு தின்ட்டு எனக்கே துரோகம் பண்ணுறியான்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரேவதி பார்த்திங்கன்னா வருத்தப்பட்டு பேசுகிறாங்க.
இவங்களாம் பேசிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா போகிறாங்க. என்னடி இப்படி போட்டு அடிச்சிருக்காரு, அவர் கோவப்படுவார் கத்துவாருன்னு தெரியும், ஆனால் இந்த மாதிரிலாம் கை நீட்டி அடிப்பாருன்னு தெரியாது. அவர் அடிக்கிறதா இருந்தாலும் ஏதாவது காரணம் வந்திருக்கும்ல, எதுக்கு அடித்தார், என்ன தான் சண்டை அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அதனால தான் அவர் என்ன அடித்தாருன்றதுனால கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் இல்லடி, சரி கோவப்படாத, நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேணாம், நீ அழாமல் இரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா பாக்கியராஜ்லாம் பார்த்திங்கன்னா ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த சமயம் பார்த்திங்கன்னா தங்கராஜும் வராரு. தங்கராஜ் வந்தோடனே பாக்கியராஜ் பார்த்திங்கன்னா எழுந்துக்கிறாரு. ஆனால் இவங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்திங்கன்னா வாங்கன்னு கூட எதுவும் சொல்லலை. கொஞ்ச நேரம் சைலண்ட்டாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தங்கராஜும் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் பண்ணது தப்பு தான், அதனால தான் நான் கால் பண்ணும்போது கூட நீங்கள் எடுக்கலை, நான் தப்பு பண்ணியிருக்கேன் எனக்கு புரியுது, நீங்கள் ஃபோன் எடுக்காத போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேவதி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் உள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க அப்பா சொல்கிறாரு. பாக்கியராஜ் தங்கச்சி பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா ரேவதி கிட்ட, மாமா வந்திருக்காங்க அக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மலர் பார்த்திங்கன்னா அவர் வந்திருக்காருன்றதுக்காகலாம் நீ ஒன்றும் ஓட தேவையில்ல, நீ கம்முன்னு இங்கேயே உக்காந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷும் பார்த்திங்கன்னா ஹாலுக்கு வராங்க. தங்கராஜை பார்த்துட்டு வாங்க மாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே ரொம்பவே சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்குறாரு. இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்கிறாங்க. யார் என்ன காரணம் சொன்னாங்க, என்ன ரீசன் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்திங்கன்னா, யாரும் இங்கே எந்த ஒரு காரணமும் சொல்லலை, இங்கே நீங்கள் அடிச்சிங்க, அவளை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான், ரேவதியும் இது வரைக்கும் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜ் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்னை பற்றி தெரியும்ல, நான் காரணம் இல்லாமலாம் அடிச்சிருக்க மாட்டேன், நான் அவள் என் சைடு நிற்கலை, என் ஒய்ஃப் அவள் என் பக்கம் நிற்கணும்னு நான் நினச்சேன், ஆனால் அவன் என் பக்கம் நிற்கலை, அந்த ஒரு கோவத்தில் தான் இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ரேவதி எங்கே, ரேவதியை கூப்பிடுங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாக்கியராஜ் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் அவளை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவங்க அப்பா பார்த்திங்கன்னா, கொஞ்ச நேரம் கவனி இரண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜ் பார்த்திங்கன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க மாமனார் காலில் விழுந்துட்டு, என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. உடனே அவர் பார்த்திங்கன்னா, என்ன மாப்பிள்ளை இது மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, ஏஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவரை பார்த்திங்கன்னா எழுப்பி விடுறாங்க. காலில் விழுந்தவொடனே பாக்கியராஜ் சுரேஷ்க்கு 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடும். டக்குன்னு காலில் விழுந்துருவார். அந்த சமயம் டக்குன்னு பார்த்திங்கன்னா மலர் ரேவதி எல்லாரும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நிற்பாங்க. சரி மாமா, நான் பண்ணது தப்பு தான், நீங்கள் என்ன என் கூட அவளை அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுரேஷும் பார்த்திங்கன்னா, அக்காவை அடித்தது என்ன தான் இருந்தாலும் தப்பு தானே மாமா, அக்கா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்கராஜ் பார்த்திங்கன்னா, நான்லாம் எதுக்கு எடுத்தாலும் கை நீட்டி அடிக்கிறவனே கிடையாது, அந்த சமயம் திடீர்னு நானே ஏன் அப்படி பண்ணேன்னு தெரியல, நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ரேவதியும் கூட அமுச்சு வைங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. நான் அவளை கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பாக்கியராஜ் பார்த்திங்கன்னா, நீங்கள் அடித்து அவளை டார்ச்சர் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து கூப்பிட்டு உடனே நான் அவங்க கூட அமுச்சு வச்சிடணுமான்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்திங்கன்னா, டே கொஞ்ச நேரம் கம்னு தான் இரண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இத்த நீங்கள் ரேவதியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரேவதியை கூப்பிடுறாங்க. ரேவதி வந்ததுக்கப்புறம் தங்கராஜ் பார்த்திங்கன்னா, நான் உன்னை அடித்தது தப்பு தான் ரேவதி, என்னை மன்னிச்சிடு, இதை மறந்துடு, வா நம்ம வீட்டுக்கு போகலாம், இளவரசி எங்கே, பாப்பாவை கூட்டிகிட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி ரேவதியை கூப்பிட்றாரு. இதுக்கப்புறம் இது மாதிரிலாம் நடக்காது, நான் உன்னை அடிக்க மாட்டேன், நீ இளவரசியை கூப்பிட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாரு. பாக்கியராஜ் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் அவள் வரமாட்டா, ரேவதி நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தங்கராஜ் பார்த்திங்கன்னா, ரேவதி என் கூட வான்னு சொல்லி சொல்கிறாரு. பாக்கியராஜ் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் அவள் வரமாட்டா, ரேவதி நீ உள்ளே போ, இந்த அண்ணன் பேச்சை கேட்கறதா இருந்தால் நீ உள்ளே போன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்தடுத்து ஒரு விறுவிறுப்புகளும் சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.